ஆர்ஆர் ட்ரேடெக்ஸ் மிக பெருமையுடன் வழங்கும் டெரஸ் டூர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 3 ஒர்க்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகை பிளாக்கில் ஃபுல்லாமே க்ளீனிங் ஒர்க் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காவிரி பிளாக்கை ஃபுல்லாமே நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க் முடிச்சிட்டோம். அதில் என்னென்னலாம் டேமேஜஸாக இருக்குது, ஜாயின்ஸ் எல்லாமே எந்த அளவு வீக்காக இருக்குது, கிராக்ஸ் எங்கெல்லாம் டெவலப் ஆகிருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போது அந்த பிளாக் என்ன க்ளீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வைகை பிளாக் வந்திருக்கோம். இதை ஃபுல்லாமே நம்ம வந்து மேனுவலாகவும் ப்ரெஷர் வாஷர் போட்டும் நம்ம வந்து 2 டைப்ஸில் க்ளீனிங் ஃபுல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த கல்லில் உள்ள கரைகள் எல்லாத்தையும் இப்போ நல்லாவே தேய்ச்சி எடுத்துகிட்ருக்கோம். இப்போது ப்ரெஷர் வாஷர் போடுறப்ப இது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த சின்ன சின்ன கரைகள் முதற்கொண்டு வந்துடுது. அது போக அந்த ஜாயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜாயினில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் வந்து இதில் அப்படியே நமக்கு வந்து வெளியில் வந்துடுது. பழைய ஓடு, பழைய ஜாயின்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம ப்ரெஷர் வாஷர் போடுறதுனால அப்படியே புதுசு மாதிரி நமக்கு வந்து மாறிடுது. ப்ரெஷர் வாஷர் மட்டும் போடுறதில்ல, இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ப்ரெஷ்ஷை வச்சு நம்மளே வந்து மேனுவலாக க்ளீன் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கரைகள் வந்து சுத்தமாக வந்து இல்லாமல் ஒரு நல்ல ஒரு க்ளீனிங்கான ஒரு சூப்பரான ஒரு டெரகோட்டா ஓடு நமக்கு வந்து கிடச்சிடும். எல்லாமே க்ளீனிங் முடிஞ்சது. ஜாயின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பேக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஜாயின்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைலுக்கு நடுவில் நிறைய வந்து கிராக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஒரு பெரிய கிராக்ஸ் வந்து அப்படியே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஜாயின்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு அகைன் நம்ம வந்து இதை வந்து ரீபேக்கிங் வந்து பண்ணி ஆகணும். இது போக எங்கெங்கெல்லாம் வீக்கான ஓடுகள் இருக்கோ அந்த வீக்கான ஓடுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில இடங்களில் ஹேமர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கீழே வந்து ஹாலோவாக வந்து சவுண்ட் வந்துச்சு. அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொன்று, ஒவ்வொரு ஓடுக்கும் நடுவில் வந்து கிராக் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த கிராக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை பேக் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அந்த ஓடை வந்து எடுத்துகிட்டு நம்ம ரிப்ளேஸ் பண்ணால் தான் சரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒர்க்கு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஓடுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தேவையில்லாத ஃபுல்லாமே கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து ஃபுல்லாமே தோண்டி எடுக்க போகிறோம். தோண்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து புது டைல்ஸ் வந்து லே பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி தோண்டி வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிற சிமெண்ட் பெட் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல்லாக சுற்றி இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சிமெண்ட் பெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பள்ளம் கிரியேட் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து சிமெண்ட் மாட்டர் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த சிமெண்ட் மாட்டரில் வந்து கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி, அதாவது பாலிமர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சிமெண்ட் பெட் மாதிரி போட்டு அப்புறம் புதுசாக ஒரு டைல் லே பண்ணி அதை சுற்றி அகைன் நம்ம வந்து ஜாயின் பண்ணி வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த இடத்துல கம்ப்ளீட்டான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வந்து டைல் வந்து நம்மளால் லே பண்ண முடியும். ஒவ்வொரு டைலுக்கும் ஜாயின்ஸை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் கோட் ஒன்று போட்டு பக்காவான ஒரு வாட்டர் ப்ரூஃபை வந்து நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஓடுகளையும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பேக் பண்ணிவிட்டு அதில் சுற்றி வந்து சிமெண்ட் கோட் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா மட்டும் கிடையாது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த ஏரியாவை நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாமே பேக் பண்ணியிருக்கோம். நார்மல் பேக்கிங் மட்டும் கிடையாது, ஃபுல்லாமே டச்சப் பண்ணிவிட்டு பேக்கிங் ஃபுல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு பாலிமர் கோட்டிங் நம்ம வந்து மேலே பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கூட கீழே இறங்காது. இதுக்கு மேலே நம்ம பேக்கிங் பட்டி ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபைபர் மெஷ் ஒர்க்கு கூட நம்ம வந்து போக போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெஷ் வந்து ரொம்ப அழகாகவே நம்ம வந்து நேர்த்தியாக வந்து ஒட்டியிருக்கோம். இல்லை எந்தவித ஒரு பிசுறும் இல்லாமல் எந்தவித பபுள்ஸும் இல்லாமல் ரொம்பவே பக்காவாக வந்து லே பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ப்ரைமர் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல கிளாசி ஃபினிஷில் இருக்குது, நல்லா அலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டிக்கி தான், அப்படி கை எப்படி ஒட்டுது கீழே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நடக்கும் போது வந்து அப்படி காலையே நமக்கு ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்குது.
இந்த பாண்டிங் தான் நமக்கு வந்து தேவை. இதுக்கு மேலே வந்து கோட்டிங் பண்ணுறது அதுதான் ரொம்பவே எஃபெக்டிவாக நமக்கு வந்து இருக்கும். அது 90 பார்ட்ஸில் முதல்ல 4 பார்ட்ஸில் நம்ம இப்போ 3வது பார்ட்ஸில் நிற்கிறோம். ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்லா பக்கமே பக்காவாக வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் அட்ரஸ் பண்ணி அதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோட்டிங்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மேலே வந்து மெஷ் வந்து லே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ரைமர் எல்லாமே கொடுத்து முடிச்சிருக்கோம். எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத ஓடுகள் உடஞ்ச ஓடுகள் எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கிராக்ஸ் இங்கே நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நிறைய ட்ராவல் ஆகிருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம வந்து சீல் பண்ணிட்டோம். கீழே இருக்கிற கிராக்ஸ் மட்டும் இல்லை, பேராபெட் வாலில் இருக்கிற எல்லா கிராக்ஸுமே நம்ம வந்து சீல் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக ஒரு 100% பெர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் இப்போ நீங்கள் இந்த சர்ஃபேஸ் பார்க்குறீங்க. இதுக்கு மேலே கோட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சூப்பரான ஒரு அவுட்புட் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிடும். எந்தவித லீக்கேஜஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே பக்காவான ஒரு அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்க போகுது. இப்போ அந்த சர்ஃபேஸில் மட்டும் கிடையாது, மேலே இருக்கிற ஓவர்ஹெட் டேங்க்லையும் நம்ம வந்து அதில் மேலே சர்ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம வந்து கோட்டிங் பண்ணியிருக்கோம். அது போக ஹெட்ரூமுக்கு மேலே லிஃப்ட் ரூம் இருக்குது, அதுக்கு மேலேயும் நம்ம வந்து கோட்டிங் வந்து பண்ணியிருக்கோம். போகிற வழியில் இருக்கிற அந்த ஸ்டெப்ஸில் கூட நம்ம வந்து கோட்டிங்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீனிங் எல்லாமே டீப் க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ப்ரைமர் அடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே கோட்டிங் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் கோட் பண்ணிட்டு இருக்கோம். சைடில் பார்டர் ஃபுல்லாமே அடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் டேரஸ் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் கோட் பண்ண போகிறோம். இது பண்ணியாச்சு அப்படின்னா சூப்பரான பக்காவான வாட்டர் ப்ரூஃப் ஆனால் ஒரு டெரஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த ஃபஸ்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டோமெரிக் கோட்டிங் வச்சு கொடுத்துட்ருக்கோம். இதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு வாட்டர் லீக்கேஜ் வந்து சுத்தமாக வராது. அதுக்காண்டி தான் அந்த கோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதுக்கு முன்னால் அவ்வளோ ஒர்க் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். கிளீனிங், பேக்கிங், கிராக் ஃபில்லிங், அப்புறம் மெஷ் லேயிங், ப்ரைமர் கோட், பேஸ் கோட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இது கீழே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து நம்ம அவ்வளோ பண்ண போய் தான் இப்போ நம்ம வந்து இந்த கோட்டிங் வந்து நம்மளால் கொடுக்க முடியுது. இந்த டேரெக்டாக அப்படி இதுக்கு அடிச்சிருக்க முடியும், பட் அதனால் எந்த வித யூசேஜும் கிடையாது. அதனால் அவ்வளோ ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த கோட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்டர் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஹான்சிங் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஆல்ரெடி ஸ்கர்ட்டிங் டைல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஃபுல்லாமே கோட்டிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ஃபுல் டெரஸில் பேராபெட் வால் ஃபுல்லாமே பண்ணாமல் கீழே இந்த ஒரு அடி அளவுக்கு பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு மேலே பண்ணுறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று வால் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் இல்லை. அதனால் நாங்களே வந்து இது வந்து ரெஃபர் பண்ணலை. கிராக்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது, பில்டிங்கோட அந்த பேராபெட் வாலே ரொம்ப லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு மேலேயும் கோட்டிங் பண்ணலாம்னு நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா இருக்கிறதுனால இதை நம்ம பண்ணாமல் கீழே பேராபெட் வால் கீழே நம்ம சர்ஃபேஸ் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து கோட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹான்சிங் ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு பார்டர் நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லாகவே கோட்டிங் வந்து பண்ணிடுவோம்.